திவ்ய ஸ்பிரிட் சார்ந்தவானார் திருநாளுக்கு பின்வரும் 8வது ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். தனி தீர்வையின் பேரில் அச்சிஷ்ட மரிய அல்போன்ஸ் லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். உன் விசாரிப்பின் கணக்கை ஒப்புவி. பிரியமான கிறிஸ்துவர்களே, நாம் சர்வீசனிடமிருந்து பெற்றிருக்கும் தேவ வரப்பிரசாதத்தினுடையவும் நற்பேற்றினுடையவும் இயற்கையினுடையவும் சகல நன்மைகளுக்கும் நாம் எஜமானர்கள் அல்ல. நம் இஷ்டம் போல் அவற்றை பயன்படுத்துவதற்காக அவை நமக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் அவற்றின் நிர்வாகிகளாக மட்டுமே இருக்கிறோம். ஆதலால் நாம் அவற்றை கட்டாயமாக நமது ஆண்டவராகிய சர்வேஸ்வரனின் திருச்சித்தத்திற்கேற்ற பிரகாரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே நம் மரண சமயத்தில் இவற்றிற்கான கண்டிப்பான கணக்கை நம் நீதிபரரான திவ்ய சேசு கிறிஸ்துநாதரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஏனெனில் அவனவன் செய்த நன்மை தின்மைக்கு தக்கது போல் தன் சரீரத்துக்குரியதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துநாதருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளியாக வேண்டியது என்று இதை பற்றிய சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் போதிக்கின்றார். இவ்வேதாகம வாசகம்தான் உன் விசாரிப்பின் கணக்கை ஒப்புவி என்கிற இன்றைய சுசேஷ வாக்கியத்தின் துல்லியமான அர்த்தமாக இருக்கிறது. உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொருட்களுக்கெல்லாம் நீ எஜமானாக இல்லாமல் அவற்றினுடைய காரியஸ்தனாக இருக்கிறாய். ஆகவே தான் அவற்றிற்கான கணக்கை நீ ஒப்புவிக்க வேண்டும் என்று அச்சிஷ்ட பொனவெந்தூர் கூறுகின்றார். நம் ஜீவியத்தினுடைய இறுதி நாளின் போது நம்மேல் வந்து விழவிருக்கும் நீதி தீர்வியினுடைய கடுமையான கண்டிப்பை பற்றி இன்று நான் உன் கண்கள் முன்பாக காண்பிப்பேன். முதலாவதாக, தேவ நீதிபதியின் முன்பாக நாம் நிறுத்தப்படும் போது நம் ஆத்துமம் அனுபவிக்கப் போகும் பேரச்சத்தை பற்றி சிந்திப்போமாக. இரண்டாவதாக, தேவ நீதிபதியின் முன்பாக நம் ஆத்துமம் பரீட்சிக்கப்படும் போது அது அனுபவிக்கவிருக்கும் பேரச்சத்தை பற்றி சிந்திப்போமாக. மூன்றாவதாக, தேவ நீதிபதி நம்மை குற்றவாளி என்று தீர்ப்பிடும் போது நம் ஆத்துமம் அனுபவிக்கவிருக்கும் பேரச்சத்தை பற்றி சிந்திப்போமாக. முதல் தியான கருத்து, தேவ நீதிபதியின் முன்பாக நிறுத்தப்படும் போது ஆத்துமம் அனுபவிக்கவிருக்கும் பேரச்சம். மனிதர்கள் ஒரே தரம் மறிக்கவும் அதன்பின் நடுத்தீர்க்கப்படவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலரான சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுகின்றார். நாம் மறிப்போம் என்பதும் மறித்த பிறகு உலக ஜீவியத்தில் நாம் செய்த எல்லா செயல்களுக்குமான நீதி தீர்வியினால் நாம் தீர்ப்பிடப்படுவோம் என்பதும் விசுவாச சத்தியமாகும். இப்போது நாம் மரணத்தருவாயில் இருக்கும்போது ஆத்துமம் சரீரத்தை விட்டு பிரியும் அதே க்ஷண நேரத்தில் கட்டாயமாக நிகழவிருக்கும் தனித்தீர்வியின் காட்சி நம் கண்கள் முன்பாக தோன்றும்போது நாம் ஒவ்வொருவருக்கும் எத்தகைய பேரச்சம் ஏற்படும். அப்போது நாம் நித்திய பேரின்பத்திற்கு அல்லது நித்திய மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுவோம். அவருடைய ஆத்துமங்கள் உலகத்தை விட்டு நித்தியத்திற்கு கடந்து செல்கிற அந்த நேரத்தில் அவர்கள் கட்டிக்கொண்ட கடந்த கால பாவங்களுடைய காட்சியும் சர்வேஸ்வரனுடைய நீதி தீர்ப்பினுடைய கடுமையும் அவர்களுடைய நித்திய ரட்சணத்தினுடைய நிச்சயமற்ற தன்மையும் அச்சிஷ்டவர்களையே நடுநடுங்க வைத்தது. அச்சிஷ்ட பாசி மரிய மதனம்மாள் வியாதியில் இருந்தபோது தனித்தீர்வியை பற்றிய நினைவினால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய ஆன்மகுரு அவளுக்கு தைரியமூட்டும்படியாக பெருமுயற்சி செய்தபோது அவரிடம், சுவாமி, தீர்வின் போது கிறிஸ்துநாதர் முன்பாக நிற்பது என்பது பயங்கரமான காரியமாக இருக்கிறது என்று கூறினாள். பல வருடங்கள் பாலைவனத்தில் தபசு செய்த அச்சிஷ்ட ஆகத்தோ என்பவர் மரண நேரத்தின் போது நடுங்கியபடி, நான் நீதி தீர்ப்பிடப்படும்போது என் நிலைமை என்னவாகுமோ என்று கூறினார். வணக்கத்துக்குரிய லூயிஸ் தே போந்தே சுவாமியார் சர்வேசனிடம் ஒப்புவிக்க வேண்டிய கணக்கை பற்றி நினைவால்
எவ்வளவுக்கு உடல் நடுக்கத்துக்கு உட்பட்டார் என்றால் அவர் படுத்திருந்த அறையே நடுங்கும்படி அசைந்தது. அச்சிட்ட பிலிப் நேரியாரின் ஜபக்கூடத்தின் குருக்கள் சபையை சேர்ந்த குருவும் பின்னாளில் சாலுசோ நகர மேற்றாணியாருமான வணக்கத்துக்குரிய ஜுவனால் ஆன்சினோ என்பவரை நடுத்தருவியை பற்றி சிந்தனையே உலகத்தை துறந்து விடும்படியான உறுதியான தீர்மானம் எடுக்கச் செய்தது. சாபத்தின் நாளாகிய மரண நாளை பற்றி மரித்தோரின் அடக்க சடங்கிற்கான திவ்யபலி பூசையில் பாடப்படும் தியஸ் ஈரே என்ற பாடலை கேட்டதும் தேவ நீதிபதியான திவ்ய சேசுகிருஷ்ணநாதர் முன்பாக நிறுத்தப்படும் போது ஆத்துமம் அனுபவிக்கும் பேரச்சத்தை பற்றிய சிந்தனையால் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டவராக தம்மைத்தாமே முழுமையாக சர்வேஸ்வரனுக்கு கையளிக்க தீர்மானித்து அதன்படி உலகத்தை முற்றிலுமாக துறந்தார். வேத வல்லுநர்களின் பொதுவான கருத்தின்படி ஆத்துமம் சரீரத்தை விட்டு பிரியும் அதே சன நேரத்தில் அதே இடத்தில் தேவ நீதியாசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உடனே ஆத்துமம் கட்டிக்கொண்ட குற்றங்கள் வாசிக்கப்படுகிறது. தேவ நீதிபதியான திவ்ய சேசுகிருஷ்ணநாதரால் அந்த ஆத்துமம் தீர்ப்பிடப்படுகிறது. பயங்கரமான இந்த தேவ நீதியாசனத்தின் முன்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எல்லா சிந்தனைகளையும், நாம் பேசிய எல்லா வார்த்தைகளையும், நாம் செய்த எல்லா செயல்களையும் பற்றிய கணக்கை ஒப்புவிக்கும்படியாக நிறுத்தப்படுவோம். ஏனெனில் அவனவன் செய்த நன்மை தின்மைக்கு தக்கது போல் தன் தன் சரீரத்துக்குரியதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துநாதருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளியாக வேண்டியது என்று அச்சிஷ்ட சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் கூறுகின்றார். உலக நீதிபதி முன்பாக நிறுத்தப்படும் போது குற்றவாளிகள் பேரச்சத்தினால் கடுங்குளிரிலும் வியர்க்கும் அளவிற்கு பெரும் வியர்வியினால் ஆட்கொள்ளப்படுவார்கள். பண்டைக்கால சரித்திரத்தில் அரசனின் ஆலோசனை கூட்டமான செனட்டர்களின் கூட்டத்திற்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தப்படுவதை குறித்து பிசோ என்பவன் எவ்வளவு மாபெரும் கலக்கத்திற்கும் தாங்கக்கூடாத பேரச்சத்திற்கும் உட்பட்டான் என்றால் தற்கொலை செய்து கொண்டான். கோபமுள்ள நீதிபதியான அரசன் முன்பாக ஒரு குடிமகனோ அல்லது கோபமுள்ள நீதிபதியான தந்தை முன்பாக அவனுடைய மகனோ குற்றவாளியாக ஒரு குற்றத்து நிமித்தமாக நிறுத்தப்படும் போது எத்தகைய பயத்தினால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுவார்கள்? ஓ, தன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரை புறக்கணித்து ஜீவித்த ஆத்துமம் அதற்கெதிராக கோபத்துடன் நீதியாசனத்தில் அமர்ந்திருக்கும் திவ்ய சேசுகிருஷ்ணநாதர் முன்பாக நிறுத்தப்படும் போது அதனுடைய வேதனையும் மனக்கலக்கமும் எவ்வளவு மகா பெரியதாயிருக்கும். தீர்வை நாளை பற்றி பேசும்போது அச்சிஷ்ட லூகாஸ் அப்போது மனுமகன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள் என்று கூறுகின்றார். தமது பரிசுத்த காயங்களுடன் மோட்சாரோகணமான அதே கடவுள் மனிதராக மனுமகனாக திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமியை அவர்கள் காண்பார்கள். அது பார்ப்பவர்களுடைய மகா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மாபெரும் பேரச்சமாயிருக்கும் என்று ராபர்ட் என்ற மடாதிபதி கூறுகின்றார். ஆண்டவருடைய பரிசுத்த காயங்கள் நீதிமான்களை ஆறுதல் படுத்தும், அதே சமயம் அவை தீயோர்களிடம் பேரச்சத்தை ஏற்படுத்தும். ஆண்டவருடைய பரிசுத்த காயங்களில் பாவிகள் அவர்கள் மேல் திவ்யரட்சிகர் கொண்டிருந்த அளவில்லாத சிநேகத்தையும் அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டிருந்த நன்றிகட்ட தனத்தையும் காண்பார்கள். அவர் கோபாக்கிர சன்னத்தத்து முன் நிற்பவன் யார்? அவருடைய சினத்தை எதிர்ப்பவன் எவன் என்று நாகும் தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். நாகும் தீர்க்கதரிசி கோபமாயிருக்கும் சர்வேஸ்வரன் முன்பாக யாரால் நிற்கக்கூடும் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். முதலாக பார்க்க போகும் தேவ நீதிபதியின் முன்பாக தன்னை பாவத்திலும் சாபம் நிறைந்தவராக தேவ நீதிபதியை கோபத்துடனும் காணும்போது ஒரு ஆத்துமம் எத்தகைய மாபெரும் பேரச்சத்தினால் ஆட்கொள்ளப்படும். அச்சமயம் நரக நெருப்பினால் ஏற்படும் கொடூர வேதனையை விட ஆத்துமம் வெட்கத்தினாலும் மனக்கலக்கத்தினாலும் அதிக கொடூரமான வேதனையால் உபாதைப்படும் என்று
அச்சிஷ்ட பேசில் கூறுகின்றார். 2ஆம் பிலிப் அரசன் தன்னிடம் பொய் சொன்ன ஒரு குடிமகனிடம் இவ்விதமாகத்தான் நீ என்னை ஏமாற்றுவாயோ என்று கேட்டான். அந்த குடிமகன் வீடு திரும்பியதும் மாபெரும் வெட்கத்தினால் ஏற்பட்ட துயரம் தாங்க மாட்டாமல் இறந்து போனான். எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் நீங்கள் விற்று போட்ட உங்கள் சகோதரன் சூசை நான் தானே என்று பழைய ஏற்பாட்டில் பிதா சூசை கூறிய போது அவருடைய சகோதரர்கள் மாபெரும் பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக திகில்பட்டு பதில் பேசக்கூடாமல் மௌனமாய் இருந்தனர் என்று வேதாகமத்தின் ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம். இப்போது திவ்ய சேசுநாதர் பாவிகளை பார்த்து, நீங்கள் உங்கள் ஜீவிய காலத்தில் மிகவும் வெறுத்து புறக்கணித்த உங்கள் இரட்சகரும் நீதிபதியுமான சேசு கிறிஸ்து நான் தான் என்று கூறும்போது பாவிகள் ஆண்டவரிடம் என்ன பதில் கூறுவார்கள்? இதை பற்றி விவரிக்கும்படி அச்சிஷ்ட அகுஸ்தினார் மேலே பரலோகத்தில் கோபமுள்ள தேவ நீதிபதியையும் கீழே அவர்களுக்காக நரகம் திறந்திருப்பதையும் பார்க்கும்போதும் அவருடைய சொந்த பாவங்களே அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டிருப்பதையும் மற்றொரு பக்கத்தில் பசாசுகள் நித்திய தண்டனைக்காக நரகத்திற்கு அவர்களை இழுத்து சென்று கொண்டிருப்பதையும் அதே நேரத்தில் அவருடைய இருதயங்களுக்குள் மனசாட்சியை பற்றி எரிந்து கொண்டிருப்பதையும் உணரும் போதும் நிர்பாக்கிய பாவிகள் எங்கே பறந்து போவார்கள் என்று கேட்கிறார். ஒருவேளை நிர்பாக்கிய பாவியானவன் ஆண்டவரிடம் இரக்கத்தை கேட்டு கெஞ்சி அழுது மன்றாடலாம். ஆனால் அது எவ்வாறு கொடுமாயிருக்கும்? அதற்கு முன்னதாக முதலில் கட்டாயமாக அதுவரை திவ்ய சேசு கிறிஸ்துநாதர் காண்பித்த இரக்கத்தை அவன் வெறுத்து புறக்கணித்ததற்கான கண்டிப்பான கணக்கை சுரேசனிடம் ஒப்புவிக்க வேண்டியிருக்கும் போது அவன் ஆண்டவரிடம் இரக்கத்தை மன்றாடி கேட்பதற்கு எவ்வாறு துணியக்கூடும் என்று யுசேபியூஸ் எமிசேனூஸ் என்பவர் கேட்கிறார். தேவ இரக்கத்தை வெறுத்து ஒதுக்கியதற்காக முதலில் தீர்ப்பிடப்படும்படியாக நீதியாசனத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் நீ எந்த முகத்துடன் இரக்கத்தை கேட்டு மன்றாடுவாய்? இப்போது கணக்கை ஒப்புவிக்க வேண்டியதை பற்றி பார்ப்போம். 2ஆம் தியான கருத்து. தேவ நீதிபதியின் முன்பாக நம் ஆத்மம் பரீட்சிக்கப்படும் போது அது அனுபவிக்கவிருக்கும் பேரச்சம். திவ்ய சேசு கிறிஸ்துநாதருடைய நீதியாசனத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டவுடன் ஆத்மத்திடம் ஆண்டவர் உன் விசாரிப்பின் கணக்கை ஒப்புவி என்று கூறுவார். உடனடியாக உன் ஜீவியம் முழுவதின் கணக்கை ஒப்படை. நாம் நித்திய மைமைக்கு தகுதியுடையவர்களாகுவதற்கு நம் ஜீவியம் கட்டாயமாக திவ்ய சேசு கிறிஸ்துநாதருடைய ஜீவியத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நமக்கு கற்பிக்கின்றார். சுரேஸ்வரன் தாம் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒத்தவர்களாவதற்கு முன்னியமம் பண்ணினார், அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று அப்போஸ்தலரான சின்னப்பர் ரோமேற்கு எழுதிய நிருபத்தில் போதிக்கின்றார். ஆகவே அச்சிஷ்ட ராயப்பர் திவ்ய சேசு கிறிஸ்துநாதருடைய நீதி தீர்வின் போது தேவ கற்பனையை அனுசரித்தவர்களும் எதிரிகளை மன்னித்தவர்களும் அச்சிஷ்டவர்களை சங்கித்தவர்களும் கற்பையும் சாந்தத்தையும் மற்ற புண்ணியங்களையும் அனுசரித்தவர்களுமான நீதிமான்களே அரிதாக இரட்சணியம் அடைவார்கள் என்று கூறுகின்றார். மேலும் அச்சிஷ்ட ராயப்பர் அப்படியென்றால் கடவுளை ஏற்காத அஞ்ஞானிகளும் பாவிகளும் எங்கே நிற்பார்கள் என்று கேட்கிறார். நீதிமானே இரட்சணியம் அடைவது அரிதானால் தேவ துரோகிக்கும் பாவிக்கும் இடம் எங்கே என்று இதை பற்றியே அச்சிஷ்ட ராயப்பர் தமது முதல் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியென்றால் மரண நேரத்தின் போது திண்மையில் இருப்போர், பழிக்கு பழி வாங்குபவர்கள், அசுத்தத்தில் வாழ்பவர்கள், தேவதூஷணிகள், பொய்சாட்சி கூறுபவர்களுடைய கதி என்னவாகும்? திவ்ய சேசு கிறிஸ்துநாதரின் ஜீவியத்திற்கு முற்றிலும் எதிரடியாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜீவித்தவருடைய கதி என்னவாகும்? முதலாவதாக தேவ நீதிபரரான நமது ஆண்டவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர்கள் மேல் பொழிந்த எல்லா தேவ ஆசீர்வாதங்களையும் எல்லா தேவ வரப்பிரசாதங்களையும் பற்றியும் அவற்றை அவர்கள் பயனில்லாமல் செய்ததை பற்றியும் கணக்கை ஒப்புவிக்கும்படி கேட்பார்.
மேலும் தேவ நீதிபதி சர்வேஸ்வரனுக்கு ஊழியம் புரிவதற்காக உலக ஜீவியத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வருடங்களுக்கான கணக்கையும் அவ்வருடங்களை அவர்கள் சர்வேஸ்வரனை நோக்கச் செய்வதிலேயே செலவழித்ததை பற்றிய கணக்கையும் ஒப்படைக்கும்படி பாவிகளிடம் கேட்பார். கர்த்தர் காலத்தை எனக்கு எதிராக பிரயோகித்தார் என்று இதை பற்றியே எரேமியாஸ் புலம்பலாகமத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்னர் பாவிகளிடம் அவர்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கான கணக்கை கேட்பார். பாவிகள் பாவங்களை கட்டிக்கொள்வார்கள். அதன் பின் அவற்றை பற்றி மறந்து விடுவார்கள். ஆனால் நமது ஆண்டவர் அவற்றை மறக்க மாட்டார். ஒரு பையில் எண்ணி வைத்திருப்பது போல் நம் குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருப்பார் என்று யோபு மகாத்மா கூறுகின்றார். என் குற்றங்களை எல்லாம் ஒரு பையிலே கட்டி முத்திரை போட்டு பத்திரமாக வைத்தீர் என்று யோபு ஆகமத்தில் வாசிக்கிறோம். மேலும் கணக்கு பார்க்கும் அந்நாளில் ஆண்டவர் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு ஜீவிய காலத்தில் நாம் செய்த எல்லா செயல்களையும் ஆராய்ந்து பார்ப்பார் என்று கூறுகின்றார். அக்காலையில் ஜெருசலேமை தீபம் கொண்டு சோதிப்போம் என்று சொப்போனியோஸ் தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். இவ்வேதாகம பகுதியில் காண்பிக்கப்படும் விளக்கானது வீட்டின் எல்லா மூலைகளையும் ஊடுருவி துல்லியமாக காண்பிப்பது போல் சர்வேஸ்வரன் அந்நாளில் நம் மனசாட்சியின் எல்லா குற்றங்களையும், அவை மிக பெரியவையாயிருந்தாலும் மிகச் சிறியவையாயிருந்தாலும் கண்டுபிடிப்பார் என்று மெண்டோன்சா கூறுகின்றார். நம் கண்கள் பார்த்த ஒவ்வொரு பார்வைக்கும் அந்நாளில் கணக்கு கேட்கப்படும் என்று அச்சிஸ்ட ஆன்சல்ம் கூறுகின்றார். அதேபோல் நாம் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கேட்கப்படும் என்று அச்சிஸ்ட மத்தேயு தமது சுவிசேஷத்தில் கூறுகின்றார். மனிதர்கள் பேசியிருக்கும் ஒவ்வொரு வீண் வார்த்தையின் பேரிலும் தீர்வை நாளில் கணக்கு சொல்வார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று நமது ஆண்டவர் கூறுவதை அச்சிஸ்ட மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். மலாக்கியார் தீர்க்கதரிசி நெருப்பினால் தங்கத்தை புடம்போட்டு உலோக கழிவை அகற்றுவது போல் தீர்வை நாளில் நம் எல்லா செயல்களும் பரிசோதிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்படும், ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டிக்கப்படுவோம் என்று கூறுகின்றார். அவர் லேவி மக்களை சுத்திகரித்து அவர்களை தங்கம் போல் புடமிடுவார் என்று மலாக்கியார் ஆகமத்தில் வாசிக்கிறோம். நமது நீதியான செயல்கள், அதாவது நற்செயல்கள், நாம் செய்த பாவ சங்கீர்த்தனங்கள், நாம் உட்கொண்ட திவ்ய நன்மைகள், நாம் செய்த ஜபங்கள் ஆகிய யாவுமே பரிசோதிக்கப்படும். நாம் நினைத்த காலத்தில் உங்களுக்கு நீதி செலுத்துவோம் என்று இதை பற்றிய சங்கீத ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நம் ஒவ்வொரு பார்வையும், நம் ஒவ்வொரு வீணான வார்த்தையும், நம் நற்செயல்களும் கூட நீதி தீர்வைக்கு உட்படும் என்றால், அடக்க ஒடுக்கமில்லாத செய்கைகள், தேவதூஷணங்கள், பிறரை பற்றிய கனமான அவதூறான பேச்சுக்கள், திருட்டுக்கள், தேவநிந்தியான அவசங்கைகள் ஆகியவற்றின் மேல் எத்தகைய மகா கடுமையான கண்டிப்புடன் நீதி தீர்வை செலுத்தப்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒவ்வொரு ஆத்மமும் தான் செய்த எல்லா திண்மையைகளையும் பார்த்து அதனதன் சொந்த குழப்பத்தினால் அலைக்கழிக்கப்படும் என்று அச்சிஷ்ட ஜெரோம் கூறுகின்றார். ஆண்டவருடைய தீர்வைகள் நிறையும் தராசுமாம் என்று பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தராசில் பரிசுத்த ஜீவியமும் நற்செயல்களும் கனத்துடன் தராசை கீழே இறங்கச் செய்கின்றன. ஆனால் உயர்ந்த கோத்திரமும் சொத்தும் அறிவியலும் எந்த கனமும் இல்லாமல் தராசு கீழே இறங்காமல் அப்படியே நிற்கிறது. ஆகவே குடியானவர்களும் ஏழைகளும் அறியாமையில் இருப்பவர்களும் மாசற்றவர்களாக இருக்கின்றனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் பேறுபலன்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் உயர் பதவியுடைய மனிதன், திரளான சொத்துக்களை உடைய மனிதன், அதிக கல்வி சாஸ்திரத்தில் தேர்ச்சி அடைந்த மனிதன் என்று யாராயிருந்தாலும் குற்றவாளியாக தீர்ப்பிடப்படுவார்கள். தானியேல் தீர்க்கதரிசி பல்தசாரிடம், நீர் தராசில் நிறுக்கப்பட நீர் லேசாயிருந்தீர் என்று கூறுவதை தானியேல் ஆகமத்தில் வாசிக்கிறோம். சங்கைக்குரிய அல்வாரஸ் சுவாமியார், அவனுடைய பொன்னும் பொருளும் அல்ல, ஆனால் அரசன் மட்டுமே நிறுத்தப்பட்டான் என்று கூறுகின்றார். தேவ நீதியாசனத்தின் முன்பாக நிர்பாக்கிய பாவியானவன் தான் பசாசினால் குற்றம் சுமத்தப்படுவதை காண்பான். இதை பற்றி அச்சிஷ்ட அகுஸ்தினார் பின்வருமாறு விவரிக்கின்றார். நாம் வார்த்தைப்பாடு கொடுத்த விசுவாச பிரமாணத்தின் வார்த்தைகளையே அப்போது பசாசு நமக்கு எதிராக உச்சரிக்கும். நம் முகத்திற்கு முன்பாகவே நாம் கட்டிக்கொண்ட சில பாவங்களையும் பட்டியலிட்டு
நம்மேல் குற்றம் சுமத்தும். எந்தெந்த நாளில் எந்தெந்த பாவத்தை எந்தெந்த மணி நேரத்தில் கட்டிக்கொண்டோம் என்கிற துல்லிய விவரத்துடன் நம்மேல் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கும். நாம் சர்வேஸ்வரனுக்கு அளித்த வார்த்தைப்பாட்டின் வார்த்தைகளை பசாசு உச்சரிக்கும். அதாவது பசாசானவன் நாம் சர்வேஸ்வரனுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் பின்னர் நாம் அவற்றை மீறினதையும் பட்டியலிட்டு கூறுவான். பசாசு நம் முகத்தை நேராக பார்த்து நம்மை குற்றப்படுத்துவான். நாம் செய்த சில திண்மையான செயல்களையும் அவை எந்த நாளில் எந்த மணி நேரத்தில் கட்டிக்கொள்ளப்பட்டன என்கிற விவரத்துடன் எடுத்து கூறி நம்மீது குற்றம் சுமத்துவான். அதே அச்சிஷ்டவர் கூறுவது போல் மேலும் பசாசு நம்மீது சுமத்தக்கூடிய குற்றப்பட்டியலின் முடிவுரையாக தேவ நீதிபதியிடம், ஆண்டவரே, இந்த மனிதனுக்காக நான் எந்த கசைவார் அடிகளையும் நிந்தை வேதனைகளையும் அனுபவிக்கவில்லை. இந்த நன்றிகட்ட பாவிக்காக நான் ஒரு துன்பத்தையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் இந்த நிர்பாக்கிய பாவி தன்னைத்தானே எனக்கு அடிமையாக ஆக்கிக்கொள்வதற்காக, அவனை மீட்டு ரட்சிப்பதற்காக எவ்வளவோ அதிகமாக பாடுபட்ட தேவரீரை அண்டி வருவதற்கு பதிலாக தேவரீருக்கு அவன் தன் புறமுதுகை காண்பித்தான். ஆகவே அவன் நீதியின் பிரகாரம் எனக்கு சொந்தமானவன் என்று கூறுவான். அப்போது ஓரிஜன் கூறுவது போல் பாவியினுடைய காவல் சம்மன்ஸானவர் அவன் மீது குற்றம் சுமத்தும்படி வருவார். அவர், அநேக வருடங்களாக இவனுடைய ரட்சணத்திற்காக உழைத்தேன், இவனுக்கு நல்லறிவு ஊட்டும்படியாக கூறிய என் எல்லா எச்சரிப்புகளையும் இவன் வெறுத்து தள்ளினான் என்று கூறுவார். குற்றவாளியான ஆத்துமத்தை அதனுடைய நண்பர்கள் கூட வெறுப்புடன் நடத்துவார்கள். அவளுடைய நண்பர்கள் எல்லோரும் அவளை வெறுத்து தள்ளினர் என்று இதை பற்றிய எரேமியாஸ் புலம்பலாகமத்தில் வாசிக்கிறோம். ஆத்துமம் கட்டிக்கொண்ட பாவங்களே ஆத்துமத்தின் மீது குற்றம் சுமத்தும் என்று அச்சிஷ்ட பெர்னார்டு கூறுகின்றார். அப்போது பாவங்கள் ஆத்துமத்தை பார்த்து, நீதான் எங்களை உண்டாக்கினாய், நாங்கள் உன் வேலைப்பாடு, நாங்கள் உன் கைவேலைப்பாடு, நாங்கள் உன்னை அனாதையாக கைவிட்டு செல்ல மாட்டோம், நாங்கள் உன்னிடமிருந்து பிறந்த பிள்ளைகளாக விளைப்பயனாக இருக்கிறோம், நாங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டோம், நாங்கள் உன்னுடன் கூட உன் சக நண்பர்களாக நித்திய காலத்திற்குமாக நரகத்தில் இருப்போம் என்று கூறும். நாம் இப்போது தான் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கான காரணங்கள் என்று பாவியானவன் கூறும் சாக்குப்போக்குகளை பரிசோதித்து பார்ப்போமாக. அவன் பாவத்திற்கான காரணங்கள் என்று கூறும் சாக்குப்போக்குகள் மூலமாகவே வாழ்நாள் முழுவதும் பாவ ஜீவியத்திலேயே அமிழ்ந்து முன்னேறி கொண்டிருப்பான். திண்மையை நோக்கி கவர்ந்திழுக்கும் ஈர்ப்புகள் என்பது மனித சுபாவிக பலவீனமாயிருக்கிறது. அதனாலேயே நான் பாவம் கட்டிக்கொள்ள நேர்ந்தது என்று பாவியானவன் கூறுவான். அவனுடைய ஊனியல்பு இச்சையானது பாவங்களை கட்டிக்கொள்ளும்படி வலுவந்தம் செய்தால் அவற்றை கட்டிக்கொள்வது என்பது அவனுடைய கடமை அல்ல என்பதை முதலில் அவனுக்கு உணர்த்த வேண்டும். பாவ சோதனை சமயத்தில் அவன் சர்வேஸ்வரனிடம் அடைக்கல தஞ்சமாக உதவி கேட்டு சென்றிருப்பானே ஆகில் எல்லா சோதனைகளையும் எதிர்ப்பதற்கு தேவையான தேவ வரப்பிரசாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருப்பான் என்பதையும் அவனிடத்தில் அறிவுறுத்த வேண்டும். இந்த நோக்கத்திற்காகவே திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமி நமக்கு தேவதிருவிய அனுமானங்களை விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் நாம் அவற்றை சரிவர பயன்படுத்தாத போது பாவத்தில் விழுந்ததை பற்றி நாம் நம்மை மட்டுமே முறையிட்டு கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது தங்கள் பாவங்களை குறித்து அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று திவ்யரட்சகர் தாமே கூறுவதை அச்சிஷ்ட அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பாவத்திற்கான காரணத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்காக பாவம் கட்டிக்கொள்ளும்படியாக தன்னை பசாசு சோதித்தது என்று கூட கூறுவான். ஆனால் அச்சிஷ்ட அகுஸ்தினார் கூறுவது போல் எதிரியான பசாசானவன் சங்கிலிகளால் கட்டுண்டிருக்கும் ஒரு நாயைப் போல் கட்டி போடப்பட்டிருக்கிறான். யாதொருவன் தன்னைத்தானே அவனுடன் கனமான பாதுகாவலுடன் ஒன்றித்துக் கொள்கிறானோ அவனை மட்டுமே தீண்டுவான். பசாசு குறைக்கும், அது கடிக்காது. ஆனால் நீ அதனுடன் ஒன்றித்து அது கூறுவதை கேட்கும்போது மட்டுமே அது கடிக்கும். மேலும் அச்சிஷ்ட அகுஸ்தினார்
சங்கிலிகளால் கட்டுண்டிருக்கும் ஒரு நாயிடம் மனிதன் கடி வாங்குகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்றும் கூறுகின்றார். ஒருவேளை இதை சாக்குப்போக்காக வைத்துக்கொண்டு அவன் திண்மையான தன் கெட்ட பழக்க வழக்கங்களில் இன்னும் முன்னேறி செல்ல நேரிடும். இதை பற்றி விவரிக்கும் போது அச்சிஷ்ட அகுஸ்தினார், திண்மையான கெட்ட பழக்க வழக்கங்களுடைய உத்வேகத்தை எதிர்ப்பது என்பது கடினமான காரியமாக இருந்த போதிலும் திண்மைக்கு தன்னைத்தானே கையளிக்காமல் இருப்பானேயாகில் அவன் தேவ உதவியை கொண்டு கெட்ட பழக்க வழக்கங்கள் மேல் வெற்றி கொள்வான் என்று கூறுகின்றார். ஒருவன் தன்னைத்தானே பாவத்திற்கு கையளிக்காமல் தேவ உதவியை கேட்டு மன்றாடுவானேயாகில் கெட்ட பழக்க வழக்கங்களை வெற்றி கொள்வான். நம்முடைய பலத்திற்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் என்று அப்போஸ்தலரான சின்னப்பர் நமக்கு போதிக்கின்றார். சர்வேஸ்வரன் பிரமாணிக்கமுள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடார் என்று இதை பற்றியே அச்சிட்ட சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் நமக்கு கற்பிக்கின்றார். யோபு தேவன் நடுத்திற்க எழும்பி வரும்போது நான் என்ன செய்வேன், அவர் என்னை கேள்வி கேட்கும்போது என்ன பிரத்யுத்தாரம் அவருக்கு சொல்வேன் என்று கூறுவதை யோபாகமத்தில் வாசிக்கிறோம். திவ்யசேஷ கிருஷ்ணநாதரிடம் பாவியானவன் என்ன பதில் கூறுவான்? தான் குற்றவாளியாக இருப்பதை தானே மிக தெளிவாக பார்க்கிற ஒருவனால் அப்போது எவ்வாறு பதில் சொல்லக்கூடும்? அப்போது திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டவனும் திருமண வஸ்திரம் இல்லாமலும் இருந்த ஒருவனைப் போல பாவியானவன் குழப்பத்தினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டவனாக மௌனமாக இருப்பான். அவன் மௌனமாயிருந்தான் என்று இதை பற்றி மத்திய எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய பாவங்களே பாவியினுடைய வாயை மூடிவிடும், அவளுடைய எல்லா குற்றங்களும் அவளுடைய வாயை மூடிவிடும் என்று இதை பற்றிய சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். பாவியானவன் தனக்காக பரிந்து பேசும்படியாக யாரிடமும் செல்ல முடியாது என்று அச்சிஸ்ட வில்லோனோவா தாமஸ் கூறுகின்றார். அச்சமயத்தில் அவனுக்கு உதவும்படியாக ஒரு பரிந்து பேசுபவரும் வரமாட்டார், ஒரு நண்பனும் உதவ மாட்டான், தகப்பனும் உதவிக்கு வர முடியாது. அப்படியென்றால் அப்போது உன்னை யார் ரட்சிப்பார்கள்? அச்சிட்ட பேசில், அப்படியென்றால் சர்வேஸ்வரன் உன்னை ரட்சிப்பாரா? ஆனால் அவரை நீ உன் ஜீவிய காலமெல்லாம் வெறுத்து புறக்கணித்து வந்தாயே, இப்போது அவரிடமிருந்து நீ எவ்வாறு ரட்சணித்தை எதிர்பார்க்கக்கூடும்? உன்னை யார் விடுவிப்பார்கள்? நீ அவசங்கை செய்த சர்வேஸ்வரன் உன்னை விடுவிப்பாரா என்று கேட்கிறார். அந்தோ பாவியினுடைய ஆத்மம் பாவத்திலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறது. தேவ நீதிபரர் அதன் மீது குற்றம் சுமத்தி நீதி தீர்விடுவதற்கு முன்னரே அது தன்னைத்தானே குற்றவாளி என்று தீர்ப்பிட்டு கொள்ளும். நாம் தேவ நீதிபரரின் நீதி தீர்ப்பிற்கு வருவோமாக. மூன்றாவது தியான கருத்து, தேவ நீதிபதி நம்மை குற்றவாளி என்று தீர்ப்பிடும்போது நம் ஆத்துமம் அனுபவிக்கவிருக்கும் பேரச்சம். ஒருவன் மரிக்கும்போது திவ்ய சேசு கிருஷ்ணநாதரிடமிருந்து, சபாஷ் நம்பிக்கையுள்ள நல்ல ஊழியனே, நீ சொற்ப காரியங்களில் பிரமாணிக்கமாய் இருந்ததினால் அநேக காரியங்களின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசே என்று அச்சிஷ்ட மத்திய எழுதி சுசேஷத்தில் நாம் வாசிக்கிற அந்த மிகவும் மதுரமான வார்த்தைகளை கேட்டால் அவருடைய ஆத்துமத்தினுடைய சந்தோஷம் எவ்வளவு மகா பெரியதாயிருக்கும். தேவ நீதிபதியான நமது ஆண்டவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று பசாசுகளுக்கும் அதன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று தன்னை நோக்கி கூறுவதையும் அவருடைய பரிசுத்த சந்நிதியிலிருந்து விரட்டப்படுவதையும் காணும் குற்றவாளி என தீர்ப்பிடப்பட்ட ஆத்துமத்தினுடைய மனக்கசப்பும் வேதனையும் எவ்வளவு மகா பெரியதாயிருக்கும். ஓ பாவியினுடைய ஆத்துமத்திற்கு அந்த நீதி தீர்வை எத்தகைய மகா கொடூரமான இடி முழக்கமாக இருக்கும். ஓ எவ்வளவு பயங்கரமான இடி முழக்கமாக அது முழங்கும் என்று கர்த்தூசியன் கூறுகின்றார். தங்கள் நீதி தீர்வியை கேட்கும்போது பாவிகளுடைய பேரச்சமானது எவ்வளவு மகா பெரியதாக இருக்கும் என்றால் அவர்களால் கூடுமானால் அந்த பயங்கரத்தை தாங்கக்கூடாமல் மறுபடியும் இறந்து போவார்கள் என்று யுசேபியூஸ் கூறுகின்றார். தேவ நீதிபதி அவருடைய நீதி தீர்ப்பை அறிவிக்கும் காட்சியை பார்க்கும்போது தீயோர்கள் எத்தகைய பயங்கரமான பேரச்சத்தினால் பிடிக்கப்படுவார்கள் என்றால், அவருடைய ஆத்மம் நித்தியமானதாக இல்லாமல் இருந்தால் அவர்கள் மறுபடியும் இரண்டாம் தடவையாக இறந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் பிரிய சகோதரரே, இப்பிரசங்கம் முடிவதற்கு முன்பாக நமக்கு பயனளிக்கக்கூடியதும் நம் ஆத்தும சோதனைக்கு அடுத்ததுமான
சில தியான சிந்தனைகளை பற்றி தியானிப்போமாக. நடுத்தீர்வை பற்றியும் தீயோர்கள் நித்திய நரக தண்டனைக்கு தீவியிடப்படுவதையும் பற்றிய ஞான பிரசங்கங்களை சிலர் வெகு சொற்ப கவனத்துடனும் அக்கறையுடனும் கேட்பார்கள். இக்காரியங்களிலிருந்து அவர்கள் முழு பாதுகாப்புடன் இருப்பதைப் போலவும் அல்லது அவருடைய நடுத்தீர்வைக்கான நாள் ஒருபோதும் வராததைப் போலவும் அவர்கள் கவனமில்லாமல் இத்தகைய பிரசங்கங்களை கேட்பார்கள் என்று அச்சிஸ்டர் வில்லனோவா தாமஸ் கூறுகின்றார். மேலும் அவர் இத்தகைய மகா அபாயகரமான காரியத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணுவது எத்தகைய மாபெரும் முட்டாள்தனம் அல்லவா என்று கேட்கிறார். பாவத்தில் ஜீவித்த போதிலும் சிலர் சர்வேஸ்வரன் அவர்களை நரகத்திற்கு அனுப்புவார் என்பதை கற்பனையாக கூட நினைக்கக்கூடாதவர்களாய் இருக்கின்றனர். உண்மையில் சர்வேஸ்வரன் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுவாரா என்று அவர்கள் கேட்பார்கள் என்று அகுஸ்தினார் கூறுகின்றார். மேலும் அகுஸ்தினார் நம்மை பார்த்து கூறுவார், சகோதரர்களே, இவ்விதமாக நீங்கள் பேசாதீர்கள். நித்திய தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்ட அநேகர் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதை நம்பாமல் இருந்தார்கள். ஆனால் முடிவு வந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எச்சரிப்பதற்கு ஏற்ப அவர்கள் நித்திய இருளான இடத்திற்குள் தள்ளப்பட்டனர். மானிட புத்திரனே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், முடிவு வருகிறது. நமது கோபத்தை உன்மீதே அனுப்பி உன் நடத்தைக்கு ஒத்தபடி உன்னை நடுக்கேட்டு உன் அக்கிரமங்களையெல்லாம் உன்மீது சுமத்துவோம். நம் கண் உன்னை கிருபையின்றி பார்த்து உன்னை மன்னியோம். ஆனால் உன் நடத்தைக்கு தக்க தண்டனையை உன்மீது வரப்பண்ணும்போது உன் அக்கிரமங்கள் உன் நடுவில் இருக்கும். அப்போது நாம் தாம் உன் கர்த்தர் என்று அறிவாய் என்று அருளினார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். பாவிகளே, ஒருவேளை நீங்கள் வெகு விரைவிலேயே பழிவாங்கப்படலாம். எச்சரிக்கை. ஆனால் நீங்கள் இன்னும் பாவத்திலேயே சிரிப்பதும் தூங்குவதுமாக இருக்கிறீர்கள். இப்பொழுதே மரங்களின் வேர் அருகில் கோடரி போட்டிருக்கிறது. ஆகையால் நற்கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஸ்நாபகர்லப்பர் கூறும் எச்சரிப்பை மத்திய எழுதிய சுசேஷத்தில் கேட்கும்போது யார்தான் நடுங்காமல் இருப்பார்கள்? கனி தராத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும் என்று அவர் கூறுகின்றார். மேலும் அவர் பாவைகளை குறிக்கும் மரங்களின் வேர் அருகில் கோடரி வைத்தாயிற்று என்று வாக்களிக்கிறார். அதாவது பாவைகளுடைய துப்புரவு தண்டனை அண்மையில் இருக்கிறது என்று கூறி எச்சரிக்கின்றார். மிகவும் பிரியமான சகோதரர்களே, தீர்மானத்திற்கு முந்தியே நீதியை கற்றுக்கொள் என்று திவிஸ் பிரசாந்தவானவர் கூறும் ஆலோசனையை சர்வப்பிரசங்க ஆகமத்தில் வாசிக்கிற நாம் அதை முழுமையாக பின்பற்றுவோமாக. நாம் கணக்கை ஒப்படைக்க வேண்டிய நாளுக்கு முன்னதாகவே நம் கணக்கை சரி செய்து கொள்வோமாக. நம்மால் இப்போது கண்டடையக்கூடிய சர்வேஸ்வரனை நாம் தேடிச் செல்வோமாக. ஆனால் ஒரு நேரம் வரும், அப்போது நாம் அடைய ஆசிப்போம். ஆனால் ஆண்டவரை கண்டடைய கூடாமற் போகும். என்னை தேடியும் காண மாட்டீர்கள் என்று இதை பற்றி ஆண்டவர் கூறுவதை அருளப்பர் எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். நீதி தீர்வைக்கு முன்பாக நீதிபதியின் கோபத்தை அமைதிப்படுத்தலாம். ஆனால் நீதி தீர்வை நாளில் அது கூடாத காரியமாக போய்விடும் என்று அகுஸ்தினார் கூறுகின்றார். இப்போது உத்தம கிறிஸ்துவ நன்னெறிக்கு மாற்றப்பட்ட நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக திவ்யசேஷ கிறிஸ்துவனுடைய கோபத்தை நம்மால் அமர்த்தக்கூடும். ஆண்டவருடைய தேவ வரப்பிரசாதத்தை மறுபடியும் அடைந்து கொள்ளக்கூடும். ஆனால் ஆண்டவர் நீதி தீர்விடும் போது நாம் பாவத்தில் இருப்பதை கண்டார் என்றால் அவர் கட்டாயமாக நம்மை நடுத்திருப்பார். அப்போது நாம் நித்தியத்திற்குமாக இழக்கப்படுவோம், நித்திய நரகத்தினுள் தள்ளப்படுவோம். ஓ மகா பரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமும் உள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரீர் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவசிங்கத்தினும் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அருளவும் வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஷ்ட மரிய அல்போன்ஸ் லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அச்சிஷ்ட அமலோற்ப மாமரியே வாழ்.